பகுதிக்கு வரும் தீய சக்திகளை தடுப்பதற்காகவும் ஒரு காவல் தெய்வம் தேவைப்பட்டது. அப்போது ஈசனின் அருளால் உருவானவரே கருப்பசாமி. பெயர் வந்த காரணம் கருப்பசாமிக்கு ஏன் சங்கிலி கருப்பசாமி என்று பெயர் வந்தது என்பதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. கட்டுக்கடங்காத வேகம். கருப்பசாமி மிகுந்த ஆக்ரோஷமும் அசாத்திய வேகமும் கொண்டவர். அவர் தீமைகளை வேட்டையாடச் செல்லும்போது அவரது வேகம் உலகையே அதிரச் செய்தது. பக்தர்களின் வேண்டுதல். அவரது ஆக்ரோஷத்தை சற்றே குறைக்கவும் அவர் எப்போதும் தங்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்பதற்காகவும் முனிவர்களும் பக்தர்களும் சங்கிலியால் பிணைத்து வேண்டிக் கொண்டனர். அடையாளம். அவர் ஓடி வரும்போது அவரது கால்களில் அல்லது கைகளில் இருக்கும் சங்கிலிகள் எழுப்பும் கலீர் கலீர் என்ற சத்தம் தீய சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியது. இதனால் அவர் சங்கிலி கருப்பசாமி என்று அழைக்கப்பட்டார். கருப்பசாமியின் தோற்றம். சங்கிலி கருப்பசாமியின் உருவம் பார்ப்பதற்கே கம்பீரமாக இருக்கும். 1. கருமை நிறம், நள்ளிரவு பொழுதை போன்ற அடர் கருப்பு நிறம். 2. பெரிய மீசை, வீரத்தின் அடையாளமாக முறுக்கிய பெரிய மீசை. 3. ஆயுதம், கையில் ஒரு நீண்ட அரிவாள், வீச்சரிவாள். 4. வாகனம், வேட்டை நாய் அல்லது வெள்ளை குதிரை. 5. சங்கிலி, உடல் முழுவதும் அல்லது கைகளில் பிணைக்கப்பட்ட இரும்புச் சங்கிலிகள். வழிபாட்டு முறை மற்றும் நம்பிக்கைகள். நீதி தேவன். கிராமங்களில் ஏதேனும் திருட்டு நடந்தாலோ அல்லது அநீதி இழைக்கப்பட்டாலோ மக்கள் கருப்பசாமி சன்னதியில் முறையிடுவார்கள். தவறு செய்தவனை நீயே தண்டிப்பாய் என்று சங்கிலியில் ஒரு துணியை கட்டிவிட்டு வருவார்கள். இரவு ரோந்து. இன்றும் பல கிராமங்களில் நள்ளிரவில் சங்கிலி சத்தம் கேட்பதாகவும் கருப்பசாமி வெள்ளை குதிரையில் சங்கிலி ஒலிக்க கிராமத்தை காவல் காப்பதாகவும் மக்கள் நம்புகிறார்கள். படையல், சுருட்டு, சாராயம் மற்றும் ஆடு, கோழி பலி கொடுத்து இவரை வழிபடுவது வழக்கம். நீதி தவறாத தெய்வம். சங்கிலி கருப்பசாமி அநீதியை ஒருபோதும் பொறுக்க மாட்டார். வாய்மை தவறாதவர்களுக்கு அவர் சிறந்த பாதுகாவலன். ஆனால் துரோகம் இழைப்பவர்களுக்கு அவர் காலனாக விளங்குவார்.